நம்ம நிறைய கார்ப்பரேட் ரிலேட்டடாகவும் உங்களுடைய கெரியர் க்ரோத் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். உங்களை அந்த வீடியோ ரெகுலராக வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான ஒரு சிறிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்றேன் அது வந்து ஸ்பேஸ் அதிகம் நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ நீங்க கிரிட் யூஸ் பண்ணீங்கன்னா கிரிட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்கும் இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். நீங்க கிரிட் யூஸ் பண்றதுக்கும் கிரிட் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். கிரிட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அழகா எல்லா ஸ்பேஸும் ஈவனா இருக்கும், ஒரே சைஸ்ல இருக்கும். நீங்க கிரிட் யூஸ் பண்ணா இப்படிதான் இருக்கும். உங்களுக்கே தெரியாது அது ரைட்டா தப்பா என்ன எதுவும் தெரியாது. ஐகான் கேட்டீங்கல்ல, யாரோ ஐகான் கேட்டீங்க, ஐகான் எப்படி இருக்கு அவர் வெளியிட்டாரா? ஓகே, ஐகானுக்கும் இதே சேம் கைட் லைன் தான். நீங்க ஐகான் யூஸ் பண்றீங்கனாலும் ஐகான் நீங்க எந்த சைஸ்ல யூஸ் பண்ணுவீங்க? உங்க பேர் என்னது? ஃபருக். நீங்க எந்த 24 யூஸ் பண்ணீங்களா? நெக்ஸ்ட் அதை விட்டா 32வா? ஓகே. ஓகே. இதுல நான் போட்டிருக்கிறது வந்து இது வந்து 4.8 சிஸ்டம். இது அப்படியே போர்ட்டபிள்ல மல்டிபிள்ஸ் ஆகும். ஓகேவா? ஐகான்ஸ். ஓகேவா? இந்த இப்போ மேல பாக்குறீங்கல்ல அந்த மாதிரி வந்து அதுல வந்து 8 பாயிண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 16ல யூஸ் பண்ணலாம், இல்ல 24ல யூஸ் பண்ணலாம். ஐகான் சொல்றேன். ஓகேவா? இல்ல 36ல யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து டைப்போகிராஃபில எப்படி அந்த இம்ப்ளிமெண்டேஷன் 8.8 சிஸ்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ டைப்போகிராஃபின்றது இதுல வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து ஆஸ் யூஸ்வல் நீங்க யூஸ் பண்ற ஐகான்ஸ் டெக்ஸ்ட், டைப்போகிராஃபி, ஃபாண்ட் எல்லாமே நீங்க வந்து நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து ஹைட் இருக்குல்ல, லைன் ஹைட் சொல்லுவோம் இல்லையா? லைன் ஹைட்ன்றது ஒண்ணுமே இல்ல, ஒரு லைனோட பேஸ்ல இருந்து அதுக்கு மேலேயோ இல்ல அது கீழேயோ இருக்குல்ல, அந்த லைனோட பேஸ் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து ஹைட்னு சொல்லுவோம். அந்த ஹைட் இருக்குல்ல, அந்த லைன் ஹைட்டை நீங்க வந்து 8ஸ்ல வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? 8 பாயிண்ட்ல மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து சும்மா உங்களுக்கு நீங்க இது இந்த லைன் இதுல ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹெட்டர் 1, ஹெட்டர் 2, ஹெட்டர் 3. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு கிளான்ஸ் மாதிரி. ஓகேவா? 8 டேபிள் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும், 4 டேபிள் எப்படி யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஐகான்ஸ் பேடிங்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். பேடிங் யார் இங்க யூஸ் பண்றீங்க? எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பேடிங் யூஸ் பண்றது இல்லை. யார் இங்க பேடிங் யூஸ் பண்றீங்க ஐகானுக்கு? ஓகே, பேடிங்கிறது ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து ஒரு ஐகான் இருக்கு, அந்த ஐகானுக்கு நீங்க நிறைய வந்து இந்த ஃப்ரீப்புக்கு அந்த ஐகான் எஸ்விஜி ப்ரோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்கல்ல. ஐகான்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது அதை சுத்தி ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லைன் இருக்கும். நீங்க நிறைய பேர் அந்த லைனை எடுத்து விட்டுட்டு ஐகானை மட்டும் பிக்கப் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? அந்த லைன் இருக்குல்ல, அதுதான் வந்து பேடிங். தெரியுதா உங்களுக்கு? ஹலோ. ரெக்கார்ட்ல தான் சார் போயிட்டு இருக்கு. ஷேர் பண்ணலாம் சார். திவாகரும் இவங்களும் மட்டும் தான் கலெக்ட் பண்ணாங்க. 2 பேர் தான் கலெக்ட் பண்ணாங்க ஆன்லைன்ல. அவங்களும் திவாகரும் 2 பேர் தான். மீதி எல்லாம் வந்து இவங்க இன்பர்சன்ல வந்துருக்காங்க, அவங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஓகே சார், நான் போட்டு விட்டுறேன். ஓகே சார். வந்துருக்காரு, இப்பதான் வந்தாரு. சரி, ஓகே சார், நான் சொல்லிடுறேன். சார் உனக்கு வீட்டாக இருக்காரு, அதை வந்து இருக்கான். ஓகேவா? செஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண. ஓகேவா?
இதுதான் பேடிங். இப்போ பட்டன், அந்த பட்டன் இருக்கு இல்லையா, பட்டன் மேல வர ஃப்ரேம், அந்த பார்டர் ப்ளூ பார்டர் இருக்குல்ல, இப்போ நான் ஹைலைட் பண்றேன்ல, அதுல இருந்து இந்த அவுட்டர் பார்டர் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸை தான் வந்து பேடிங் சொல்லுவேன். நம்ம எதுக்கு பேடிங் யூஸ் பண்றோம்னா, ஒவ்வொரு ஐக்கானும் கான்ஸ்டன்டான ஒரு ஷேப்ல இருக்காது. ஓகேவா? இப்போ வந்து என்ன லொகேஷன் ஐக்கான் ஒரு ஷேப்ல இருக்கும், அது ஒரு சைஸ்ல இருக்கும். ரவுண்டா இருக்க ஏதாவது ஒரு ஐக்கான் ஒரு ஷேப்ல இருக்கும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து அதை மெஷர்மெண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அது நம்ம சைடும் சரி, டெவலப்பர் சைடும் சரி, அது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணணும், அது கான்ஸ்டன்டா இப்போ ஒரு ஐக்கான் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருந்தாலும் அது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு ஷேப், ஒரு சைஸ்ல இருந்துரும் இல்லையா? அப்ப நம்ம இப்போ எல்லாமே ஒரு 16ல இருந்து ஒரு 18 பிக்சலுக்குள்ள ஒரு சைஸ்ல இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா வந்து 18 ஒரு 24 சைஸ்ல ஒரு பேடிங்க போட்டோம் வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே அந்த பேடிங் 24 வந்து சென்டர்ல வந்து உட்காந்துருமா? இப்போ 24 சைஸ் வெளியே இருக்கும், சென்டர்ல வந்து 16 to 18 எது வந்தாலும் சென்டர்ல உட்காந்துரும். அப்ப நம்ம கேல்குலேட் பண்ணும்போது எதை கேல்குலேட் பண்ணா, அந்த 24 பேடிங் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணும்போது அவங்களும் சரி நம்மளும் சரி அதை தான் சைஸிங் மென்ஷன் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? பேடிங் எப்படி பண்ணுவீங்க? ஒரு ஐகானுக்கு பேடிங் இல்ல, பேடிங் எப்படி பண்ணுவீங்க? நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா வந்து பாத்துக்கேன், அப்படின்னு வந்து ஒரு ஸ்கொயர் எடுப்பாங்க, ஸ்கொயர் 24 into 24 கன்வெர்ட் பண்ணுவாங்க, அதை ஃப்ரேமா மாத்துவாங்க, ஃப்ரேம் மாத்திட்டு அந்த ஐகான் எடுத்துன்னு போயிட்டு உள்ள வச்சுருவீங்க, உள்ள வச்சுட்டு சென்டர் பண்ணிட்டு முடிச்சிருவீங்க. இன்னொரு ப்ரொஃபஷனலா என்ன பண்ணணும்னா வந்து அதுக்கு வந்து இது கொடுக்கலாம், Shift A கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுல வந்துரும். ஆமா, ஓகேவா? அதுல போய் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். Shift A கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேடிங் செலக்ட் ஆகிடும். இப்போ ஒரு பட்டனுக்கு பேடிங் பண்ண போறீங்க, ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு, பட்டனுக்கு வந்து ஓகேன்னு கொடுத்து அது திரும்ப ஒரு பட்டனில் வைக்கலாம். அதுக்கு பதிலாக வந்து அந்த ஓகேன்னு டைப் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு Shift A கொடுத்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு பட்டன் மாதிரி வந்து இன்விசிபிள் பேடிங் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே ஒரு அதே ஒரு ஆமாம், நம்ம ஃப்ரேம் வந்து போடுறது ஃப்ரேம் ரெக்டாங்கிள் போடுறோம். அது போடுறது உங்களுக்கு அது அந்த சிச்சுவேஷனை பொறுத்து. ஓகேவா? சைஸ் பண்ணிக்கலாம், சைஸ் பண்ணிக்கலாம். இது ஒயிட் சின்னா கீழே வந்து ஒயிட் இல்லை, அது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே டர்னிங்கு, பேஸு, அது விஷயம், அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல, ஒன்லி பேஸ் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். பேஸ்னால் எதுவுமே இல்லை, எங்க காமிக்கிறேன். இதான் பேஸ் லைன். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்துருப்பாங்களா டைப்போகிராஃபியில், ஒரு பேஸ் லைன் நீங்கள் டெக்ஸ்ட் சைஸ் எது வேணா வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. இந்த பேஸ் லைனை மட்டும் நீங்கள் 8ல் கொண்டு போகணும், 8.8 வந்து கைட்லைன்ஸில் கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த பேஸ் லைன்லேருந்து மேலே இருக்க லைனோ இல்லை கீழே இருக்க லைனோ சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து மல்டிபிள்ஸ் 8 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க, சாம்பிள் 8. நம்ம வந்து இதை 8ஆக மெயின்டைன் பண்ணலாம், தேவைப்பட்ட நம்ம 16ஆக போட்டுக்கலாம். 16 அப்புறம் வந்து 24, 32லாம் எப்போ போகும்னா வந்து நீங்கள் பெரிய வாஸ்ட் நம்பர் ஆஃப் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரினா வந்து அந்த ஒர்க் அந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து நைக்கோட லாகின் பேஜ். நைக்கோட லாகின் பேஜ். ஓகேவா? இதுல சைட்ல இது வந்து நம்மளோட இன்டர்ஃபேஸ் நமக்கு தெரியுது. அப்படியே சைட்ல பாருங்க, அது எப்படி ஒர்க் பண்ணிக்கிறாங்க, 8ல எப்படி ஒர்க் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுதா? ஓகேவா? இங்க ஸ்பேசிங் வருதா? 24, 32, 80, அப்புறம் மறுபடியும் 32, 24 வருதா? இது எல்லாமே வந்து எதுல வருது? 8 டேபிள்ஸ்ல வருதா? ஓகேவா? இப்ப தெரியுதா? எல்லாமே 8 டேபிள்ஸ்ல வருதா? இப்படிதான் நீங்க வந்து இது பண்ணணும்.
நீங்கள் இந்த மாதிரி எயிட் பாயிண்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட கன்சிஸ்டன்சி, உங்களோட வந்து அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வந்துடும் உங்களுக்கு. உங்கள் டிசைனுக்கு ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு 3 years 4 years ப்ரொஃபஷனல் எப்படி டிசைன் பண்ணுவாரோ மேக்ஸிமம் அந்த லுக் உங்களுக்கு வந்துடும், உங்கள் டிசைனில் வந்துடும். ஓகேவா?